பூலாம் போசா முடியறதுக்குள்ள எத்தனை பேர் வாய்க்கு அரியராயை கொண்டாட போறான்னு தெரியல. இது எப்படிப்பா, எப்படி சுத்தினாலும் நம்ம இந்தியர்கள்னால தான் இந்த தைப்பூசம் கலாச்சாரம் கெட்டே போயிருக்கு. அதனால தான் மெத்த இன்னமும் பார்த்து நம்மளை காரி துப்புது அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, ஒரு சிம்பிளான ஒரு கருத்து வைப்புமே. உங்கள் அப்பா ஒரு குடிகார். சரி, குடிகாரனோட மகன் குடிகாரனாக தானே இருப்பான், ரவுடியோட மகன் ரவுடியாக தானே இருப்பான், தூள் அடிக்கிறவன் மகன் தூள் அடிக்கிறவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்குமே. உனக்கு கோவம் வருமா வராதா, எரியுமா எரியாதா? அதே மாதிரி தான் யாரோ ஒரு ஆள் எப்பயோ தைப்பூசத்தில் குடிச்சிட்டு ஆனதுக்கு ஒட்டுமொத்த தைப்பூசமே இப்படி தான் நடக்குதுன்னு எந்த இடத்துல அத்தாச்சி வச்சு சொல்கிறீங்க? பொழுது சில பேர் இந்தமாரி செய்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி கையும் காலமாக பிடிச்சி போய் கொடுத்துட்டீங்களா? இல்லை, நீயே ஓரமாக ஒதுங்கி தானே போகிற. உனக்கு எதுக்கு வம்பு, உனக்கு எதுக்கு பிரச்சனை? அது எப்படி சமுதாயத்தோட பிரதிபலிப்பாக இருக்குன்னு தான் என்னோட கேள்வியாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் சமுதாயத்தோட சாக்கசம்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல உருவாகுதுன்னா, நம்ம மல்டி ரேஷராக ஒரு இடத்துல படிக்கும் போது நம்மளை தாழ்த்துறதும் இழிவு பற்றி பேசுகிறதும் இது காமனான ஒரு விஷயம். சில விஷயம் சில பேர் சீரியஸாக எடுத்துக்குவாங்க, சில விஷயம் சில பேர் அப்படி விட்டுருவாங்க. நான் படிக்கிற காலத்தில் மலாய் ஸ்கூலில் தான் படித்தேன், எனக்கு இது தான் நடச்சு, நானும் அவங்கள அப்படி தான் நடத்தினேன். இது அப்படி சரிசமமாக போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல குரலை உயர்த்தி நின்று பேசினா தான் அவன் பேசுகிறத நிப்பாட்டுவான். இதே மாதிரி தான் ஒரு தடவை உப்சியில் ஒரு பஸ்ஸு நேர 44 பேர் மலாய்க்காரராக இருக்கும்போது, நான் ஒரே ஆளாக தமிழால் இருக்கும்போது என் கூட 10 வருஷமாக வேலை செஞ்ச ஒருத்தன், ஏன் பஸ்ஸு டிரைவர் எல்லாமே இந்தியனாக இருக்காங்க அப்படி சொல்லுவோம். ஒரு பஸ்ஸே சிரிச்சிச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் பஸ்ஸு ஓட்டுறதுக்கு தான் தகுதி அப்படின்னு அவன் மைண்டில் யாரோ ஒருத்தவங்க புக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட பார்வையிலேருந்து என்ன, பஸ்ஸு வாங்குற அளவுக்கு நம்மளோட இந்தியர்கள் வளத்தோடு இருக்கிறாங்க, அதனால தான் இந்த பிஸ்னஸ் நடத்துகிறாங்க, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடத்துகிறாங்கன்னு எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஆனால் அவன் சொன்ன ஒரு விஷயத்துக்கு கூட்டமாக நின்று சிரிச்சாங்க பார்த்தியா, அந்த சிரிப்பு தான் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அப்போது நான் என்ன சொன்னேன், ஏன் ரோக்கு அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் எல்லாம் மலாய்க்காரனாக இருக்கான் அப்படி சொல்லும்போது பஸ்ஸே அமைதியாக இருந்துச்சு. நான் ஒட்டுமொத்த பேரும் சொல்லும் போது அவங்களுக்கு அது அசிங்கமாக தானே தெரிஞ்சிச்சு. அதில் நான் கைத்தட்டி சிரிச்சேனா? இல்லையே. அது சொல்லும் போது கூட எனக்கு மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் லேபிள் பண்ண வேண்டியது ஒரு சிச்சுவேஷனில் அமைஞ்சிச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு சோஷியல் மீடியாவில் இறக்கணும்னா கண்டிப்பாக என்னை பிடிச்சி தான் போவீங்க. அப்போது அவனோட பொருள் எடுத்து அவனே போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இப்போ அது முடிஞ்சிருச்சு. அவனும் 10 வருஷம் கழித்து திருப்பி என்கிட்ட ஒரு தடவை சைபர் ஜாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். அந்த பிரச்சனையை நான் அவங்க பேசவே இல்லை. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சோ அது அதோட முடிஞ்சிருச்சு, அதோட விட்டுற வேண்டியதான். அப்போ அவனுக்கு என்ன புரிஞ்சிச்சு, இவனுங்களாம் பேசினா திருப்பி பதில் பேசுவாங்க, அப்போ சூட்டுக்கு சூடு கொடுத்தாதான் அது பேசாமல் அடங்க முடியும். இப்போ இதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொண்டு சேர்க்கிறது, அதாவது இன்னொரு மதத்தை பற்றி இழிவுபடுத்துகிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ ரேடியோக்காரன் அவன் தச்சையெல்லாம் பேசினா அதுக்கு மன்னிப்பு கேட்டான், அதுக்கு உண்டான கண்டனத்தை தெரிவிச்சாச்சு, அதுக்கு உண்டான திண்டாக நடக்குது. இப்போ இது தேவையில்லாமல் ஒருத்தர் ஒரு பதிவு செஞ்சு இது இந்த மதம் இப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து கண்டென்ட் கொண்டு சேர்க்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தான் தெரியல. இந்த நாட்டில் அவ்வப்பொழுது அங்கங்கே இந்தமாரி இஷ்யூ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று நம்ம எதிர்த்து நின்று பேசி அந்த விஷயத்தை முடிச்சு விட்டுருணும். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், நம்ம எதுவுமே பிரிஞ்சது கிடையாது. கட்சி வாரியாக சரி, கொள்கை வாரியாக சரி, மத வாரியாக சரி, பிரிஞ்சிருந்தால் கூட நம்ம ஒத்துமையாக தான் இருக்கணும்னு காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட பலத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு அடங்கி இருப்பாங்க. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல போய்ட்டு நாட்டுக்குள்ளே 2 சண்டை நடக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம கெடா வெட்டி பூஜை பண்ணோமா கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் நடக்கும்னு சொல்லிட்டு சில பேர் பிஸ்னஸ் கொண்டு திணிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கோம். இனத்துக்குள்ளேயே இருந்துட்டு நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒருத்தன் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்று மட்டும் உறுதிக்கோங்க, என்னோட மதத்தை தொட்டா என்னோட நம்பிக்கையை தொட்ட மாதிரி, என்னை தொட்ட மாதிரி, என்னோட டிக்னிட்டி தொட்ட மாதிரி, என்னோட மரியாதை தொட்ட மாதிரி. அதனால நான் கண்டிப்பாக என்னோட விஷயத்துக்கு நான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்பேன். அது உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அது உன்னோட பிரச்சனை. என்னோட பிரச்சனைக்கு நீ வராத வரைக்கும் உனக்கும் எனக்கும் பிரச்சனையே கிடையாது.